டே சிவா, என்னம்மா? என்னாச்சு அவளுக்கு? என்னடா பண்ண? மா, நீ டேப்லெட் போடணும்ல, முதல்ல சாப்பிடுமா. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு காஞ்சிபுரம் பட்டுன்னா உசுறு, ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வாங்கி தரணும். நாள் முழுக்க நான் அதை கட்டிக்கிட்டு உங்கள் கூட கோயிலுக்கு போகணும், தியேட்டருக்கு போகணும், அப்படி இப்படின்னு மலேசியாவில் கேட்டுக்கிட்டு இருந்தான்னு நான் சொன்னேன் இல்லைம்மா. இப்போ வாங்கி கொடுத்தா கழட்டி போட்டு என்னம்மா மாதிரி இருந்துச்சுன்னு அசால்ட்டாக சொல்கிறாம்மா. ஜனனி ஏன் இப்படி இருக்கா? அந்த ஜனனி தான் இந்த ஜனனியான்னு எனக்கு புரியவே இல்லைம்மா. ஹலோ பிரதர், என்ன லவ் பண்றீங்க நீங்க? இன்னுமா ஜனனிய நீங்க புரிஞ்சுக்கல? என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெரியுமா? தெரியாம பேசாதீங்க. என்ன என்ன நடந்துச்சு? பட்டு சாரியை நீ கட்டி விட்டத அண்ணி ஆசைய கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ 2 கோஸ்ட் வந்துச்சு. கோஸ்ட்னா? நீ பெத்த அமராவதி ஒண்ணு, அத்தை பெத்த ரம்யா ஒண்ணு. ஏய், ஏதோ ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னு சொன்ன. இப்போ எதுக்கு கட்டின? அதுக்கு 2 காரணம் இருக்கு. 2? என்ன 2 காரணம்? ஒன்னு சொல்லலாம், இன்னொன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி? அது அப்படிதான். இப்ப சொல்லவா வேண்டாமா? காவேரி சொல்லாதத நீ சொன்னா 2 எனக்கு தெரியும். என்னாச்சு? சொல்லு, கேக்குறேன். காவேரிக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. அவளுக்கு தாச கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்லை. அதான் தெரியுமே. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இருக்கு. அதான் சொன்னீங்க 2 இருக்கு, 1 தான் சொல்லுவேன்னு. அந்த ஒண்ணு இல்ல, இது வேற. ஓ, அப்படியா? அதென்ன? நானும் காவேரியும் கோயிலுக்கு போனதா சொன்னது பொய். விடிய காலையிலேயே காவேரி வீட்டை விட்டு யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டா. ஆமா, அதான் தெரியுமே, நீ சொல்லிட்டியே. அது இன்னொன்னு சொல்லல. அவ ஒன்னும் சும்மா போல. அவ ஒரு தப்பான முடிவெடுக்கிறதுக்காக போனா. எனக்கு ஏதோ டவுட் வந்து அவ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் புடிச்சேன். இல்லனா என்ன ஆயிருக்கும் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியா? காவேரி இதெல்லாம் சொல்லவே இல்லை. நீ விரும்பாத கல்யாணம் நடக்காது. நீ ஆசைப்படுற மாதிரி உனக்கு பிடிச்ச நல்லவனா படிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணுவோன்னு கோவில்ல சாமி முன்னாடி காவேரிக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். உங்களை நம்பியும் வாக்கு கொடுத்திருக்கேன். தேங்க்ஸ் சொன்னா மட்டும் பத்தாது. வேற என்ன பண்ணணும்? இப்ப எதுக்கு இவ்வளவு நேரம்? 1 ஸ்டெப் பேக் போங்க. போங்க. ஓகே, என்ன பண்ணணும்? அந்த 100 நாள் டார்கெட் எல்லாம் இப்ப வேண்டாம். நடக்கும்போது எல்லாமே நடக்கும். சரியா? இப்போ உட்காருங்க. டேய், விசில் அடிக்காதடா. ஏன்? அதான் அப்பா ஊர்ல இல்லல. விசில் அடிச்சா மாமா திட்டுவாரா? என்ன திட்ட மாட்டாரு, அம்மாவை தான் திட்டுவாரு. இவனால நான் பல முறை திட்டு வாங்கியிருக்கேன். என்னடி வளர்த்திருக்கன்னு என்ன திட்டுவாரு. சொன்னா இவன் கேட்கவே மாட்டான். உத வாங்குவேன். டேய், சும்மா இரண்டா. குடி. Thank you. மாமா நாளைக்கு தான் வருவாரு. வர வரைக்கும் நீங்க விசில் அடிக்கலாம். சரியா?
என்ன ஜனனி பரவாயில்ல விடுங்கம்மா. மா உன் மருமகன் ஃப்ரெண்டு வந்திருக்காரு, காஃபி வேணுமா? யாரு அந்த குடிகாரனா? காஃபியா இல்லை பிராண்டியா? டேய், இந்த கிண்டல்லாம் வேணாம். இரு தரேன், நீ எடுத்துட்டு போய் கொடுத்துரு. ஏன் உன் மருமக கொடுக்க மாட்டாளா? அவகிட்டயே கொடுத்து அனுப்பு. உன் புருஷனோட ஃப்ரெண்டு தானே? மா நானே கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க. 3 காஃபி எடுத்துட்டு போக சொல்லுங்கம்மா. தேங்க்ஸ். திமிரு. ஏமா ம் அக்கா புருஷன் ஃப்ரெண்டுக்கு ஏன் பொண்டாட்டி எதுக்கு கொடுக்கணும்? என்னங்க நீங்க, நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க, யாருக்கு கொடுத்தா என்ன? ஜனனி அம்மா கப்படுங்க. அப்படி சொல்றிய செல்லம். பாத்து பாத்து. அப்புறம் அந்த இடம் இருக்குல்ல, அது அமராவதி, நான் காஃபி கேட்டிருந்தேன். கொத்தாதீங்க, உங்க மச்சான் பொண்டாட்டி கொண்டு வரா. மச்சான் பொண்டாட்டின்னா யாரு? அந்த மலேசியாக்காரங்களா? அதான் பிரதர். அதாவது இந்த குடும்பத்து மருமக. ஆமாங்க. ஆஹா, வரட்டும் வரட்டும். டேய், ஆளை பார்த்துக்கடா. சரி, போய் கொடுத்துட்டு வாங்க. ம் இரு, நானும் வரேன்.